எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening students, today we are going to see 10th standard zoology. So last class we discussed about the different types of blood vessels and structure of human heart. Today we are going to see the continuation of human heart. So valves. The valves are the muscular flaps that regulate the flow of blood in a single direction and prevent backflow of blood. So valves என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is made up of a muscles. So muscles-ஆல தான் இருக்கும். So flaps-ங்கிறது என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், ஒன் சைட் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இருக்கும், தட் இஸ் கால்டு ஃப்ளாப்ஸ். ஸோ வால்ஸுங்கிறது இட் இஸ் ஏ மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ ஹார்ட்டில் பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீஸ் வால்ஸ். ஸோ ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் வந்து இதை வந்து அலோவ் பண்ணும் பிளட் ஃப்ளோக்கு. ஸோ திரும்ப பேக் ஃப்ளோவை ப்ரிவெண்ட் பண்ணுற ஃபங்க்ஷனும் வந்து இந்த வால்ஸால் தான் நடக்கும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ த ஹார்ட் கண்டைன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் வால்ஸ். ஸோ இந்த வால்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 3 டைப்ஸ் இருக்குது ஹார்ட்டில். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வு. So it is located between the right auricle and right ventricle. So heartல வந்து பார்த்தீங்கன்னா 4 chambers இருக்குன்னு பார்த்தோம், 2 auricles and 2 ventricles. So இந்த right atrioventricular valve எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா between the right auricle and right ventricle. So anterior portionல right sideல ஒரு auricleம் போஸ்டீரியர் ரீஜனில் ஒரு வென்ட்ரிக்கலும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கலை எது டிவைட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வு. இட் ஹேஸ் 3 thin triangular leaf like flaps and therefore called tricuspid valve. ஸோ இந்த வால்வில் மெயின் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த ஃப்ளாப்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ட்ரைகஸ்பைட் வால்வு. கஸ்ப் அப்படின்னாலும் ஃப்ளாப்ஸ் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ 3 ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு ட்ரைகஸ்பைட் வால்வ். இந்த ட்ரைகஸ்பைட் வால்வ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ரைட் ஆரிக்கல் அண்டு ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ த அபைசஸ் ஆஃப் த ஃப்ளாப்ஸ் ஆர் ஹெல்ட் இன் பொசிஷன் பை கார்டேட் டெண்டனே. ஸோ இந்த ஃப்ளாப்ஸோட டெர்மினல் போர்ஷன் ஆன்டீரியர் ரீஜனில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன இருக்கும் அப்படின்னா கார்டேட் டெண்டினே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் ஏ ஹார்ட். ஸோ அந்த கார்டேட் டெண்டினேங்கிற மசிலில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாப்ஸோட அப்பைசஸ் எண்டு போர்ஷன் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அரைசிங் ஃப்ரம் த மஸ்குலர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கல் வால் நோன் அஸ் பாப்புலரி மசில்ஸ். ஸோ அதோட ஆன்டீரியர் ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டேட் டெண்டினேல. அதே மாதிரி அதோட பேக் ரீஜன் போஸ்டீரியர் ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலரி மசில்ஸ் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வு. இதுக்கு முன்னாடி பார்த்தது ரைட் சைடில் பார்த்தோம். இப்போ அதுவே ஆப்போசிட் சைடான லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிக்கல் அண்டு ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்கும். பட் தே ஆர் ப்ரெசன்ட் இன் த லெஃப்ட் சைட்ஸ். ஸோ இந்த லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வு. So it has 2 cusps and therefore called bicuspid or mitral valve. ஸோ இந்த வால்வில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்? அந்த ட்ரையாங்குலர் ஷேப்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா bicuspid or mitral valve. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த more to know heart chambers in vertebrate animals.
ஸோ வெர்டபிரேட் அனிமல்ஸில் எத்தனை ஹார்ட் சேம்பர்ஸ், ஹார்ட்டில் வந்து எத்தனை சேம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2 chambered. ஸோ 2 chambers, அதாவது ஒரே ஒரு ஆரிக்கல் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் மட்டும்தான் இருக்கும். எந்த அனிமல்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்லையும் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 2 chambers. ஸோ ஆம்ஃபிபியன்ஸில் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 3 chambered, 2 auricles and 1 ventricles. ஸோ மெயின்லி இன் த ஆம்ஃபிபியன்ஸ். இன்கம்ப்ளீட் 4 chambered. ஸோ எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா 4 chambered ஹார்ட் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிருக்காது. அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ளீட் 4 chambered ஹார்ட். தென் 4 chambered aves, mammals and crocodiles, that is mainly in reptiles. So 4 chambered heart, 2 auricles and 2 ventricles. எந்த group of animalsல இருக்குன்னா aves, mammals and crocodiles. Semilunar valves. Next valve is the semilunar valves. The major arteries, pulmonary artery and aorta, which leave the heart, have semilunar valves which prevent backflow of blood into the ventricles. So இந்த semilunar valves வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்மனரி ஆர்டரியும் அயோட்டாவும் ஹார்ட்லேருந்து வென்ட்ரிகல்ஸ்லேருந்து வெளியில் போகும் இல்லையா, இந்த சைடு ஆரிக்கல்ஸ் அண்ட் இந்த சைடு வென்ட்ரிகல்ஸ் போஸ்டீரியர் ரீஜனில். ஸோ அந்த இடத்துலேருந்து அரைஸ் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா செமிலுனார் வால்ஸ். ஸோ இந்த செமிலுனார் வால்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஒன்ஸ் வென்ட்ரிக்கல்குள்ளே பிளட்டு வந்துடுதுனாக்கா அது திரும்ப ஆரிக்கலுக்கு போகாமல் எது ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிலுனார் வால்ஸ். They are the pulmonary and aortic semilunar valves. ஸோ இந்த பல்மனரி ஆர்டரிலையும் அயோட்டிக் ஆர்டரிலையும் இருக்கிறதுனால அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பல்மனரி அண்ட் அயோட்டிக் செமிலுனார் வால்வ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டில் நடக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ த பிளட் சர்க்குலேட்ஸ் இன் அவர் பாடி எஸ் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் 2 விதமாக நடக்கும். ஒன் இஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட், another one is deoxygenated blood. So the types of circulation are, first one is the systemic circulation. So circulation of oxygenated blood from the left ventricle of the heart to various organs of the body and return of deoxygenated blood to the right atrium. So systemic circulation என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒன்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ ஹார்ட்லேருந்து வேறு ஆர்கன்ஸ் இப்போ வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எதுக்கு யூஸ் ஆகும், எல்லா செல்ஸுக்கும் தேவையான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே ஹார்ட்லேருந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கேருந்து போகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த ரைட் ஏட்ரியம். ஸோ அதே டைமில் அடுத்த ப்ராசஸும் நடக்கும். அதாவது ஒன்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் போன உடனே அந்த செல்ஸ்லேருந்து திரும்ப டீஆக்சிஜனேட்டட் மெட்டபாலிக் ப்ராசஸ் முடிஞ்சு அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது திரும்ப ரைட் ஏட்ரியமுக்கு திரும்ப ரிசீவ் பண்ணிடும். ஸோ அயோட்டா கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அயோட்டாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடியோட எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போகிறது தான் இந்த அயோட்டாவோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். Next one is the pulmonary circulation. So the path of pulmonary circulation starts in the right ventricle. So இந்த pulmonary circulation எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா pulmonary arteries அது எங்கேருந்து அரைஸ் ஆகுன்னா from the right ventricle. So the pulmonary artery arises from the right ventricle and reaches the lungs with deoxygenated blood. So இந்த pulmonary arteryயோட main function என்னன்னு பார்த்தீங்கன்னா it carries the deoxygenated blood. ஸோ ஹார்ட்டில் ரிசீவ் ஆகிற அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கே கொண்டு போகும்னு பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் டுவர்ட்ஸ் த லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன் பர்பஸ். ஸோ த பல்மனரி வெயின்ஸ் கலெக்ட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் சப்ளைஸ் இட் டு த லெஃப்ட் ஏட்ரியம் ஆஃப் த ஹார்ட். ஸோ அதே டைமில் பல்மனரி ஆர்டரி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகும். அதே டைமில் பல்மனரி வெயின்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி திரும்ப ஹார்ட்டோட லெஃப்ட் ஏட்ரியமுக்கு கொண்டு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த பல்மனரி சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கொரோனரி சர்க்குலேஷன். ஸோ த சப்ளை ஆஃப் பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ் இஸ் கால்டு கொரோனரி சர்க்குலேஷன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பம்பிங் ப்ராசஸ் நடக்காது,
பட் ஆனால் ஹார்ட்டே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவை இல்லையா, ஸோ அந்த சர்க்குலேஷன் தான் பார்த்திங்கன்னா கொரோனரி சர்க்குலேஷன். ஹார்ட் மசில்ஸ்க்கு பிளட் சப்ளை நடக்கிறது தான் கொரோனரி சர்க்குலேஷன். ஸோ கார்டியாக் மசில்ஸ் ரிசீவ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் coronary arteries that originate from the aortic arch. ஸோ கார்டியாக் மசில்ஸ்க்கு இந்த ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் வந்து எதன் வழியாக நடக்குன்னு பார்த்திங்கன்னா த்ரூ த கொரோனரி ஆர்டரிஸ். ஸோ இந்த கொரோனரி ஆர்டரிஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகும்? ஃப்ரம் த அயோட்டிக் ஆர்ச். ஸோ அயோட்டிக் பிளட் வெசல்லேருந்து தான் இந்த கொரோனரி ஆர்டரிஸ் வரும். இந்த கொரோனரி ஆர்டரிஸ் தான் லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணும். So the deoxygenated blood from the cardiac muscle drains into the right atrium by the coronary sinuses. So இப்போ ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு ஆக்சிஜனேஷன் முடிஞ்சோடனே மெட்டபாலிக் ப்ராசஸ் முடிஞ்சோடனே டீஆக்சிஜனேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து இந்த கார்டியாக் மசில்லேருந்து திரும்ப எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா டு த ரைட் ஏட்ரியம் பை த கொரோனரி சைனசஸ். இந்த கொரோனரி சைனசஸ் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியமுக்கு கொண்டு போகும். So when the blood circulates twice through the heart in one complete cycle, it is called double circulation. ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹியூமன் ஹார்ட் இஸ் ஏ டபுள் சர்க்குலேட்டட் ஹார்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வரும், அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வரும். திரும்ப அது வந்து சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கால்ட் ஏ டபுள் சர்க்குலேஷன். So in double circulation, the oxygenated blood do not mix with the deoxygenated blood. So இந்த double circulationல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் என்னவாகாது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் however, in some animals, the oxygenated and deoxygenated blood are mixed and pass through the heart only once. ஆனால் சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹார்ட்டில் ஒன்லி ஒரு டைம் மட்டும்தான் அதோட மிக்சிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் சர்க்குலேஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் கால்டு சிங்கிள் சர்க்குலேஷன். எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்டு சர்டைன் ரெப்டைல்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2 chambered அண்ட் 3 chambered ஹார்ட் இல்லையா. ஸோ அதனால தான் இதில் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் நடக்குது. So this is the diagram for systemic and pulmonary circulation. So இதான் பார்த்தீங்கன்னாக்கா pair of lungs, ரெண்டு சைடும் 2 lungs இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் blood vessels இருக்குயா. ஸோ அந்த blood vessels எல்லாமே வந்து என்ன கேரி பண்ணுன்னா they carries the oxygenated blood. They carries the oxygenated blood. அதே மாதிரி இங்கே violet கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது it carries the deoxygenated blood. Deoxygenated blood and these are the capillaries. ஸோ இந்த ரீஜனில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் capillaries. இங்கே என்ன நடக்கும்னாக்கா டிஃப்யூஷன் ப்ராசஸ், டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கிற கேபிலரிஸும் எங்கே இருக்குன்னா 2 லங்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க கேபிலரிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எதுக்காகனா மற்ற எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் இந்த கேபிலரிஸ் வந்து போகும் இந்த ரெண்டு சைடும் ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர் ரீஜனில். திஸ் இஸ் கால்டு த பல்மனரி சர்க்கியூட் அண்ட் திஸ் இஸ் கால்டு த சிஸ்டமிக் சர்க்கியூட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல்மனரி வெயின்ஸ், பல்மனரி ஆர்டரிஸ், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ இங்கே 4 chambers இருக்கும், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியம் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அயோட்டா டு சிஸ்டமிக் ஆர்டரிஸ். திஸ் இஸ் த சிஸ்டமிக் ஆர்ச். ஸோ திஸ் இஸ் த சிஸ்டமிக் சர்க்கியூட். ஸோ இங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஒரு அனிமலில். ஸோ ரெஸ்பயர் பண்ண உடனே 2 லங்ஸ்க்கும் என்ன போகும் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் வந்து உள்ளே போகும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் ஆக்சிஜன் உள்ளே என்டர் ஆனோடனே லங்ஸ்குள்ளே நிறைய ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன என்டர் ஆகும்னா ஆக்சிஜன் என்டர் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆக்சிஜன் என்டர் ஆன உடனே இந்த கேபிலரிஸில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த கேபிலரிஸில் ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடந்த உடனே என்ன ஆகும்னு பார்த்திங்கனாக்கா இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பிளட் வெசல்ஸ். ஸோ அதன் வழியாக இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே எங்கே போகும்னா ஹார்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஆரிக்கலுக்கும்
லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் போன உடனே ஸோ திரும்ப இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை இந்த ரைட் சைடும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இம்மீடியட்டாக இங்கே வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆன உடனே இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே திரும்ப எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா திரும்ப லங்ஸுக்கு போயிடும். ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே எங்கே பாஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா பாடியோட எல்லா பார்ட்ஸ்க்கும் பாஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் systemic and pulmonary arteries. Next one is the heartbeat. One complete contraction that is called a systole and a relaxation that is called a diastole of the atrium and ventricles of the heart constitute heartbeat. ஸோ ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது நடந்தால் தான் பிளட் பம்ப் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ஷன், அந்த ஒரு கான்ட்ராக்ஷனுக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கால்டு ஏ சிஸ்டோல். ஸோ அதே மாதிரி இம்மீடியட்டாக ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் தட் இஸ் கால்டு த டயஸ்டோல். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், ஒரு கம்ப்ளீட் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல், அதோட அடுத்த சைக்கிள், அடுத்த சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ஸ்டார்ட் ஆகிற அந்த இன்பிட்வீன் அந்த பீரியட் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூட் த ஹார்ட் பீட். ஸோ த ஹார்ட் நார்மலி பீட் 72 to 75 டைம்ஸ் பெர் மினிட். ஸோ ஒரு 1 மினிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் எத்தனை டைம் அது பீட் பண்ணுன்னா இட் பீட்ஸ் அபவுட் 72 to 75 டைம்ஸ். More to know, neurogenic and myogenic heartbeat. Neurogenic means made up of only nerve cells. Myogenic means made up of muscles. ஸோ இந்த ஹார்ட் வந்து நியூரன்ஸாலையும் மசில்ஸாலையும் மேடாக இருக்கும். ஸோ அந்த நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட் பீட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் த நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை ஏ nerve impulse caused from a nerve ganglion situated near the heart. Example annelids and most arthropods. ஸோ இந்த நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுனா இட் ஸ்டார்ட்ஸ் இன் த nerve impulse. ஸோ இந்த அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அனலீட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ் இதெல்லாமே இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ் இல்லையா. ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஹார்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஒன்லி தே ஹாவ் ஏ கேங்க்லியான்ஸ். ஸோ நிறையா இந்த மாதிரி கேங்க்லியானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து வர நர்வ்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா நியூரோஜெனிக் ஹார்ட் பீட். அதே மாதிரி மயோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை த special group of modified heart muscle fibers, example mollusca and vertebrates. ஸோ மயோஜெனிக் ஹார்ட் பீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட்லேயே இருக்கிற மசில்ஸால் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்ட் பீட். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா மயோஜெனிக் ஹார்ட் பீட். எக்ஸாம்பிள் mollusk. மோஸ்ட் ஆஃப் த மசில்ஸ் அண்டு வெர்டபிரேட்ஸ், அதாவது வெர்டபிரல் காலம் இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் அனிமல்ஸ்லேயும் இந்த மயோஜெனிக் ஹார்ட் பீட் தான் நடக்கும். And conduction of heartbeat. So the human heart is myogenic in nature. So human heart பார்த்திங்கனாக்கா it is made up of muscles. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா they are myogenic. மயோனாலே muscles. ஸோ ஜெனிக் மீன்ஸ் ஃபார்மேஷன். ஸோ மசில்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால that is called the myogenic in nature. Contraction is initiated by a special portion of the heart muscle, the sinoatrial or SA node, which is situated in the wall of the right atrium near the opening of the superior vena cava. ஸோ இங்கே வந்து ஹார்ட்டில் மயோஜெனிக் ஹார்ட்டில் கான்ட்ராக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா by a special type of muscle that is called the sinoatrial or SA node. ஸோ SA node அப்படிங்கிற ஒரு அது வந்து அதோட நேம் வந்து SA நோடு, பட் ஆனால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ரைட் ஏட்ரியமோட வாலில் அந்த ஆன்டீரியர் ரீஜனில் ஒரு மசில் ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து இருக்கும் அந்த மசில்ஸு. ஸோ இந்த மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நியராக இருக்கும்னா அந்த ரீஜன் அந்த ரைட் ஏட்ரியம்லேருந்து சுப்பீரியர் வீனக்கேவா அண்டு இன்ஃபீரியர் வீனக்கேவான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு சைடில் இருக்கிற வெயின்ஸு. ஸோ அந்த சுப்பீரியர் வீனக்கேவாக்கும் கிட்ட தான் பார்த்திங்கன்னா ரைட் ஏட்ரியம் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து இந்த SA நோடு இருக்கும். ஸோ த SA node is broader at the top and tapering below. It is made up of thin fibers. ஸோ இந்த SA node வந்து அதோட டாப் ரீஜன் வந்து ரொம்ப ப்ராடராக வைடாக இருக்கும். ஆனால் அதோட பாட்டம் ரீஜன் வந்து டெய்ல் போர்ஷன் வந்து ரொம்ப டேப்பரிங்காக ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஃபைபர்ஸ். மெனி மைன்யூட் ஃபைபர்ஸால் தான் இந்த SA node இருக்கும்.
So sinoatrial node acts as the pacemaker of the heart because it is capable of initiating impulse which can stimulate the heart muscles to contract. So in the SA node இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is otherwise called pacemaker. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் மசில்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த SA node. So the impulse from the sinoatrial node spreads as a wave of contraction over the right and left atrial wall, pushing the blood through the atrioventricular walls into the ventricles. ஸோ இப்போ இந்த SA நோட்லேருந்து அந்த இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிகல்ஸும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கான்ட்ராக்ட் ஆகும்போது அது உள்ளே இருக்க பிளட்டும் என்ன ஆகும், புஷ் ஆகி கீழே இருக்கிற ஆரிக்கல்ஸ் அண்டு வென்ட்ரிகல்ஸ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ எதன் வழியாக மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் அந்த வால்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ். ஸோ அந்த வால்ஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே அது வழியாக அந்த பிளட் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் வென்ட்ரிகலுக்கும் லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் மூவ் ஆகிடும். ஸோ த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் SA node reaches the atrioventricular AV node which is stimulated to emit an impulse of contraction spreading to the ventricular muscle via the atrioventricular bundle and the Purkinje fibers. ஸோ இந்த AV node SA நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த இம்பல்ஸ் ஒன்ஸ் ரீச் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லாகவே அந்த இம்பல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த எதன் மூலிமா அது ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில் அண்டு த Purkinje ஃபைபர்ஸ். இந்த ஹார்ட்டோட சென்டர் போர்ஷனில் இந்த பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த நர்வ் ஃபைபர்ஸ் தான் அந்த இம்பல்ஸை அந்த ஹார்ட் ஃபுல்லாகவே கேரி பண்ணி கொண்டு போகும். So that's all about the today's class. We will see its continuation in the next class. Today's homework, read the structure of a human heart. Thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.